வணக்கங்கன்னு தஞ்சாவூர் முன்னே என்னடா வீடியோ ஸ்டார்டிங்கில் 2 பெரிய மீன் வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பெரிய மீன் எல்லாமே வீடியோ எடுத்தாச்சு, வாங்குறதையும் வீடியோ எடுத்தாச்சு. அதை எப்படி வெட்டிறாங்க அப்படிங்கிறத என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக அதையும் ஒரு வீடியோவாக போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஒரு திருக்க மீன், ஒரு 50 கிலோ திருக்க மீன், ஒரு 10 கிலோ சீலா மீன் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு தான் ஃபுல் விளாகில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம பிஸ்மில்லா மினி மீன் மார்க்கெட் போயிட்டோம். அங்கே போனோன்னா தம்பி ஒரு பட்டா சைஸ் திருக்க கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோவுக்கு மேலே இருக்கும். அப்படியே தூக்க வைக்க முடியாமல் தூக்கி வச்சுட்ருக்கேன். அதோட வாளோட நீளத்தை பாருங்களேன், கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் இருக்குங்க. இப்போ நான் எடுப்பேன் பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் இருக்கும் அந்த வாளோட நீளம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். ஆனால் இந்த திருக்க மீனை இப்போ துண்டு போட்டு நம்ம சேல்ஸுக்கு கொண்டு போக போகிறேனே அப்படின்னா அப்படியே வாழை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம பின்னாடி வந்தாச்சு. நம்ம பையனும் அந்த நம்ம கடை ஓனரோட பையனும் விளையாடுறதுக்காக 2 சின்ன மீன், என் பையன் 2 கிளிக்கொடுவா எடுத்துக்கிட்டான். அவன் ஒரு சின்ன திருக்க பேபி திருக்கையை கையில் எடுத்துகிட்டு எங்களையும் வீடியோ எடுத்து உங்கள் வீடியோவில் போடுங்கன்னு 2 பேரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பயந்துட்டு டக்குன்னு அவங்க 2 பேர்த்தையும் வீடியோ எடுத்தாச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த திருக்க. இந்த திருக்க தான் அந்த திருக்க, அந்த திருக்க தான் இந்த திருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சூப்பராக அவங்க வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்து அண்ணன் அதுக்குள்ளே வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாதி பிறந்து குடலெல்லாம் வெளியே எடுத்துட்டாரு. ஐயோ ரொம்ப பரிதாபம் போச்சுங்க. பாருங்க எவ்வளோ பட்டா சைஸ் திருக்க பாருங்கள். இதில் அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்டா தாய்மார்களுக்கு நல்லது. எலும்பு, மூட்டு வலி, முதுகு வலி இருக்கவங்க இது மாதத்தில் 4 நாள் எடுத்துக்கிட்டால் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குது பாருங்கள். அதாவது முதல் நாள் நைட்டு கடலில் பிடிச்சி அடுத்த நாள் கடைக்கு வந்துருச்சு. அவ்வளோ ரெட்டிஷாக இருந்துச்சு. ரத்தம் சொட்ட நம்ம கடைக்கு திருக்க மீன் வந்திருக்கு. அது அழகாக அண்ணன் துண்டு போகிறது தான் நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்கள் எங்கே பட்டாசு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட கமெண்டில் எங்கே பட்டாசு சூப்பராக பெஸ்ட்டு தீபாவளி கிராக்கர்ஸ் எங்கே கிடைக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த லிங்க்கில் போய் வாங்கினீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு உண்டு. ஆமாங்க, திருக்க மீன் அப்படியே அண்ணன் அப்படியே ஒவ்வொரு கிலோ சைஸில் அழகாக அப்படியே பென்சிலில் கோடு போடுற மாதிரி அப்படியே வெட்டிகிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது அந்த சீக்கபாபு டம்டம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ணன் அப்பப்போ கத்தியை ஷார்ப் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக அந்த இதை திருக்க மீனை வெட்டி நம்ம மக்கள் ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிடுங்கிறதுக்காக அங்கே பாருங்கள் ஸ்கேலை வச்சு வெட்டுற மாதிரியே வெட்டுவார் பாருங்கள். அப்படியே பிசுறு தட்டாமல் வெட்டி அண்ணன் ட்ரேயில் வச்சு அதை கொண்டு போய் உள்ள ஸ்டாலில் வச்சு வியாபாரத்துக்காக, யாருக்காக? நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம பொதுமக்களுக்காக தான் இந்த திருக்க மீன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. நான் இதுவரை திருக்க மீனை நான் வாழ்நாளில் பார்த்ததில்லை. மீனவ நண்பர்கள் பார்த்துருக்கலாம். நான் தஞ்சாவூரில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான திருக்க மீன் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. நான் அடித்து சொல்லுவேன், நம்ம பிஸ்மில்லா மினி மீன் மார்க்கெட்டில் தான் பார்த்துருக்கேன். அழகாக அதை வெட்டி திருக்கையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அந்த மீனே ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மீன் தான். தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் இது நிறைய சாப்பிடலாம். மூட்டு வலி, முட்டி வலி, முதுகு வலி, எலும்பு தேய்மான பிரச்சனை, சுகர் இருக்கவங்க எல்லாருமே இந்த திருக்க மீனை சாப்பிட்டா அப்படியே மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மட்டன் சாப்பிட்ற நினைக்கிறவங்க இந்த திருக்க மீன் சாப்பிடலாம். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? ஆமாம், நான் சொல்கிறது உண்மைதாங்க. இது அந்த கடைக்காரே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அழகாக பாருங்கள், ஸ்லைஸ் போடும்போது அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கறி மீட்டு துண்டு அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குது. அப்படியே பச்சையாகவே எடுத்து வாயில் விட்டுலாம். அவ்வளோ ரெட்டிஷாக அவ்வளோ க்யூட்டாக இருந்த திருக்க மீன் அண்ணன் துண்டு போட்டு நம்ம வீட்டில் துண்டாக வெட்டி குழம்பு வைக்கிறதுக்கு அவர் பெரிய துண்டு போட்டு ஸ்டாலில் வச்சுருக்காரு. ஆமாம், எல்லாருமே ஒவ்வொரு வேலையை பார்த்துருக்காங்க. அடுத்து ஒரு 15 கிலோ ஷீலா மீன் அண்ணன் அப்படியே மும்பரமாக வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கல்லை அடிக்க வச்சு சீலா மீனுங்க பாருங்கள், வாழை பாருங்க எவ்வளோ பெரிய மீனையே. அப்பா தலையே ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே இருக்கும் போலக்கு. அண்ணன் உள்ளே இருக்க கசடெல்லாம் வெளியே எடுத்து போட்டு அப்படியே 3/4 கிலோ துண்டு, 1 கிலோ துண்டாக ஒரு 5 துண்டு இல்லைங்க, ஒரு 6 துண்டை வெட்டி அந்த ட்ரேயில் வச்சு. ஏன்னா முழுசாக இவ்வளோ பெரிய மீன்லாம் வந்து ஹோட்டல்ஸில் வாங்கிட்டு போவாங்க.
இந்த வீட்டில் இந்த மீனை வாங்கி சமைக்கணுங்கிற என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக தான் அவங்க சூப்பராக துண்டு போட்டு இங்கே பாருங்க 3/4 கிலோ துண்டு 1 கிலோ துண்டு போட்டு அண்ணன் அந்த ட்ரேயில் வைக்கிறாரு. அந்த ஷீலா மீனும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இந்த ஊரில் ஷீலா மீனுங்கிறாங்க, சில ஊரில் என்ன மீன் சொல்கிறாங்கிற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே அண்ணன் கத்தியை ஷார்ப் பண்ணி மீனை வெட்டி உள்ளே தள்ளுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த அண்ணன் அந்த ஷீலா மீன் துண்டை அப்படியே சின்னதாக வெட்டி உள்ளே கொண்டு போய் வைக்கும்போது அவர் ஒன்று சொன்னார், நம்ம என்ன தான் உழைச்சாலும் கிடைக்கிறது தான் கிடைக்கும். நம்ம உடம்பு ஃபுல்லாக ஈரமாக்கி மண்ணில் உருண்டாலும் ஒட்டுறோம். அதே மாதிரி தான் சில பேரோட எண்ணங்கள். என்ன தீய எண்ணங்கள் உள்ளே வச்சுருந்தாலும் அது ஒரு நாளைக்கு வெளிப்படுத்திடும், ஒரு நாளைக்கு அதை காட்டி கொடுத்துடும் அவங்கள. ஆமாங்க, பல பேர் நம்ம இதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியல. அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டே என் சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறேன். அப்படியே அந்த கழுத்து ஓரத்தில் இருக்க அண்ணன் அந்த கறியை கழித்து அந்த ட்ரேயில் வச்சு வெறும் தலையை மட்டும் நம்ம கையில் கொடுப்பாரு. அந்த தலையே அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், தலையே கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே இருக்கும் போலக்கு. சைடில் இருக்க செதில் எல்லாமே எடுத்துட்டாரு. ஏன் எடுக்கிறீங்க? அப்போ எடுக்கும்போது இல்லை இதெல்லாம் வேஸ்டேஜ், இது தேவையில்லாமல் உள்ளே வைக்க வேணாம்பா அப்படின்னாரு. ஓகே, வெட்டினதில் என் கையில் கொடுங்க அப்படின்னு. சுட்டா தலை எனக்குங்கிற மாதிரி, வெட்டினா தலை எனக்குங்கிற மாதிரி. அங்கே பாருங்கள், அப்படியே எவ்வளோ பெரிய தலை. அப்பப்பப்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.